ஹலோ தான் நாங்கள் Nanban. இன்றைக்கி மியூசிக் கான்செப்டில் வோக்கல் சாப்ஸ்னால் என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிறீங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வோக்கல் சாப்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம எப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அதையே டியூன் பண்ணி மியூசிக் பண்ணுவோம். ஆனால் வோக்கல் சாப்னு வரும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வாய்ஸ் கிளிப்பே எடுத்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணி அதில் டியூன் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் வோக்கல் சாப்னு பண்ணுவோம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக அந்த வோக்கல் சாப்பை யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா A.R.Rahman. அது கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த வோக்கல் சாப்புங்கிறது ஆக்சுவலாக ரெண்டு வகையை நம்ம பிரிக்கலாம். ஒன்று எப்படின்னா, அந்த வாய்ஸை வந்து சாப் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வாய்ஸை எடுத்து சாப் பண்ணி ஒரு ரிதம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வாய்ஸை எடுத்து அதை அப்படி டியூன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வோக்கல் சாப்புங்கிற கான்செப்டை வந்து ஏபிள்டன்லையும் FN ஸ்டுடியோவில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபிள்டனில் ஃபஸ்ட்டு டைப் நம்ம பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக நம்மகிட்ட வந்து ஹிப்ஹாப் தமிழோட ஒரு வோக்கல் ட்ராக் வந்து நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆடியோ ட்ராக் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ட்ராக்கில் இந்த வோக்கல் ட்ராக் தூக்கி போட்டுட்டு அதில் வேண்டியதை மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது நம்ம ஒரு மிடி ட்ராக் ஆட் பண்ணிட்டு அந்த மிடி ட்ராக்குள்ள அந்த ஆடியோ ட்ராக் தூக்கி ட்ராக் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். இப்படி ஆடியோ ட்ராக் தூக்கி ட்ராக் பண்ணி உள்ள போடும்போது மிடி ட்ராக்ல வந்து இந்த ஆடியோ வந்து ஒரு ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி லோட் ஆகும். இந்த ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக், ஷார்ட், ஸ்லைஸ் 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம வந்து ஸ்லைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் கீபோர்டில் ஏதாவது ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வோக்கலில் இருந்த ஒவ்வொரு செலக்ஷன் மட்டும் அப்படி ப்ளே ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு மிடி ட்ராக் அப்படி கிரியேட் பண்ணுவோம். அதில் போய்ட்டு கொஞ்சம் நோட்ஸ் ஆட் பண்ணி இப்போ வேணும்னா நம்ம கொஞ்சம் ஆட்டோ டியூனும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆட்டோ டியூனை தூக்கி ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் போய் டார்கெட் நோட்ஸ் வியா மீடியம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு C- ஸ்கேலில் இருக்கிற நோட்ஸை மட்டும் ஒரு 3 நோட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதால நம்ம பண்ணுற வோக்கல் சாப் வந்து அந்த ஸ்கேலுக்குள்ளே இருக்கும், ஸ்கேல் விட்டு வெளியே போகாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ட்ராக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் அப்புறம் ட்ரம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ரெண்டாவது மெத்தடுக்கு வரலாம். அதாவது அந்த ஒரு வாய்ஸ் எடுத்து நம்ம அதை இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுற அந்த பாட்டுக்கு வரலாம். இப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு வோக்கல் ஷார்ட் ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு மிடி ட்ராக் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிடி ட்ராக்குள்ளே நம்ம வச்சுருந்து அந்த வோக்கல் எடுத்து உள்ளே போட்டுடணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிளாசிக், ஷார்ட், ஸ்லைஸ் அப்படி 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்ம ஷார்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இப்படி அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்ட்லேயே அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியே ப்ளே ஆகும். இப்போ நோட்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேணா கொஞ்சம் கூட ட்ராக்ஸ் அப்புறம் 808 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. சரி, இப்போ நம்ம வந்து ஏபிள்டனில் அதை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம FL ஸ்டுடியோவில் அதை பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட் டைப்பை, அதாவது அந்த வோக்கல் சாப்பு, அந்த ரிதம் மாதிரி அந்த பேஸ்டு ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எடிசன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த எடிசனில் வந்து நம்ம அந்த ஹிப்ஹாப் தமிழோட வோக்கல் ட்ராக் எடுத்து உள்ளத்துக்கு ட்ராக் பண்ணி போட்டுருங்க. இப்போ வேண்டிய போர்ஷன் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து அதே மாதிரி ஸ்லைஸ் எக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைஸ் எக்ஸில் எடிசன் ட்ராக்கில் இருந்த ஒரு ஆடியோ தூக்கி ட்ராக் பண்ணி ஸ்லைஸ் எக்ஸில் தூக்கி போட்டுவாங்க. இப்போ நீங்கள் கீஸ்லாம் அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏபிள்டனில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஸ்லைஸ் ஆன மாதிரி கேட்கும். இப்போ ஒரு பியானோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கீஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு புது கீஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நோட்ஸ் இப்போ அதுக்கு அப்படி இப்போ பேட்டர்ன் கிரியேட் பண்ணி இந்த பேட்டர்ன் தூக்கிட்டு பிளேலிஸ்ட்டில் வச்சுட்டு அப்புறம் சும்மா ஒரு லூப் எடுத்து போட்டு இந்த மாதிரி முடிச்சுக்கலாம். இப்போ அப்படி ரெண்டாவது டைப்புக்கு வரும். அதாவது ஒரு வோக்கல்
சாம்பிள் எடுத்துகிட்டு அந்த சாம்பிளை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறது. இப்போ அதே மாதிரி அந்த சாம்பிளை எடுத்து ஜஸ்ட் அந்த ஸ்டெப் சீக்வன்ஸ் போட்டால் மட்டும் போதும். போட்டுட்டு பியானோ ரோல் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இதிலே போய் நம்ம நோட்ஸ்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ட்ரம்ஸ்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோவில் வந்து வோக்கல் ஜாப்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.